அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்தில் கூடிய விரைவில் எஸ்ஐஆர் பணிகள் துவங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். திமுக தரப்பிலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தரப்பிலும் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? எது தொடர்பான கருத்துக்கள், ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம். பீகாரை தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எஸ்ஐஆர் என சொல்லப்படும் அந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த மசோதா மாற்றுவதற்காக மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது அது குறித்து திமுக கூட்டணி கட்சிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசுடைய இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதென்றும் பல்வேறு வழிகளில் போராட்டங்கள் மூலம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதென்றும் பல்வேறு விஷயங்கள் இது குறித்து பேசப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியுடைய எம்பிகள் இது தொடர்பாக கடும் எதிர்ப்பை பதிவிக்க வேண்டும் என்றும் தங்களுடைய எதிர்ப்பை சட்ட ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கடந்த 2024 நாடாளுமன்ற கூட்டணி தேர்தலில் திமுகவுடன் தோழமையோடு இன்று தேர்தலை சந்தித்த அனைத்து கட்சிகளுமே இந்த கூட்டணியில் பங்கேற்று வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். இறுதியாக முதலமைச்சர் அவர்களும் பேச இருக்கிறார். குறிப்பாக எஸ்ஐஆர் என சொல்லப்படும் தேர்தல், அதாவது இந்த வாக்கு மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தற்போது முதலமைச்சர்கள் அறிவாலயத்தில் கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணி சார்பில் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்த்து பல்வேறு தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து திமுக கூட்டணி கட்சியில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.